தமிழ்நாட்டில் மறுக்கவே முடியாது. அது கே நேருவா இருக்கட்டும், அன்பில் மகேஷ் பொய்யாமொழியா இருக்கட்டும், அவருடைய ரத்த சொந்தங்களை வச்சு எந்த அளவுக்கு டெண்டர் கான்ட்ராக்ட் போக்குவரத்துன்னு அடி அடுத்த திருச்சி மேற்கு தொகுதியில் நிற்கணுங்கிறது உண்மையாகவே வரவேற்கக்கூடியது தான். அவருடைய செயல்பாடு வரவேற்கக்கூடியது தான். திருச்சி மேற்கு தொகுதியில் கே நேருக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தோத்து போயிட்டாரு, என்ன எல்லாமே நீ சீட் வாங்கிட்டியா, உடனே தோக்கடிக்கிற மாதிரி உள்ளடி வச்சு நேரு தான் அடிச்சு காலி பண்ணதுங்கன்னா அந்த சூரலம்பரம் மாநகராட்சி உங்களை வரவேற்கிறது அப்படின்னு பார்க்கும்போது திருச்சி அதாவது பிட்டு சாலை ஓட்டு துட்டு பணம் வர்றதில்லை. ஆக மொத்தத்தில் நிறைய பேர் சாகிறதில்ல. அது உண்மையாகவே வரவேற்பு. அப்ப உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிவகையில அவங்க துணை மேயரோட அப்படின்லாம் நீங்க கருதாம அவருடைய சொந்தக்காரங்களோ ரத்த சொந்தங்களோ அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. நீங்க இன்னும் கூடுதலா சிறப்பா செயல்படணும். நீங்க மேயர் தனிப்பட்ட முறையில் சுதந்திரமா செயல்பட்டு நீங்க பெரிய அளவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பணம் சேர்த்து வெளிநாடுகள் எல்லாம் சொத்து சேர்த்து கொண்டிருக்கிற லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் மாநகராட்சி கிட்டத்தட்ட ஒரு 12-13 மாநகராட்சி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாநகராட்சியிலேயே திருநெல்வேலி மாநகராட்சி போன்ற பல்வேறு மாநகராட்சியில் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகள் கே நேருவர்கள் இருக்கக்கூடிய துறையில் நடந்திருக்கு. மறுக்கவே முடியாது. அது கே நேருவா இருக்கட்டும், அன்பில் மகேஷ் பொய்யாமொழியா இருக்கட்டும், யார் துறையில் ஊழல் நடந்தாலும் அதை சுட்டி காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை. அதுலேருந்து நம்ம தவறவே மாட்டோம். எந்த கட்சி ஆளுங்கட்சியாக வந்தாலும் அந்த கட்சியினுடைய ஊழல் முறைகேடுகளை சுட்டி காட்டி தான் செய்தி போடுறாங்க. திமுகவை தாக்கி பேசணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த கட்சியும் தாக்கி பேசி நம்ம ஒன்றும் பண்ண போறதில்லை. திருச்சி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் மேயர் அவர்கள் அன்பழகன் அவர்கள் அவருடைய ரத்த சொந்தங்களை வச்சு எந்த அளவுக்கு டெண்டர் கான்ட்ராக்ட் போக்குவரத்துன்னு அடின்னு அடிச்சு பயங்கரமா சம்பாதிக்கிறார். வாழ்த்துக்கள். தமிழ்குடி சாதியை சார்ந்த ரெட்டியார்கள் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க. ஆந்திராவை சேர்ந்தவர்கள், மலையாளியை சேர்ந்தவர்கள் அரசியலில் இங்கே பெரிய அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை தாண்டி தமிழ்குடி சாதியை சார்ந்த அன்பழகன் அவர்கள் மேயர் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது, கருப்பு பணம் சேர்க்கிறது, வெளிநாட்டில் சொத்து சேர்க்கிறது, அடுத்து திருச்சி மேற்கு தொகுதியில் நிற்கணுங்கிறது உண்மையாகவே வரவேற்கக்கூடியது தான். அவருடைய செயல்பாடு வரவேற்கக்கூடியது தான். திருச்சி மேற்கு தொகுதியில் கே நேருக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கிடணும்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி அவர்கள் மூலமாக அன்பழகன் மேயர் அவர்கள் முயற்சி செய்கிறார் என்பது எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு ரகசிய தகவல். வெளிப்படையா என்ன எம்பி தேர்தலே ஒரு தடவை நின்று அவர் தோத்து போயிட்டாரு, என்ன எல்லாமே நீ சீட் வாங்கிட்டியா, உடனே தோக்கடிக்கிற மாதிரி உள்ளடி வச்சு நேரு தான் அடிச்சு காலி பண்ணதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அதே நேரத்தில் திருச்சி மாநகராட்சியில் டிவிஎஸ் டோல்கேட் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே பல லைட்லாம் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரலம்பரம் மாநகராட்சி உங்களை வரவேற்கிறது அப்படின்னு பார்க்கும்போது திருச்சி மாநகராட்சி சூப்பராக இருக்கும் போல இருக்கா அப்படின்ட்டு உள்ள வந்தா எங்க பார்த்தாலும் பிட்டு சாலை. கலைஞர் ஆலயத்திலேருந்து அந்த பக்கம் நீங்கள் போகிற வழியில் லெஃப்ட் சைடு திரும்புகிற வழி பார்த்தீங்கன்னா அதாவது பிட்டு சாலை ஓட்டு துட்டு பார்த்த மாநகராட்சின்னு சொல்லி நான் லகரம் பத்திரிகையில் நான் ஒரு ஆசிரியருங்கிற முறையில் பத்திரிகை துறையில் 20 ஆண்டு காலம் இருக்கிறங்கிற முறையில் நான் செய்தி வெளியிட்டிருந்தேன். பிட்டு சாலை ஓட்டு துட்டு பார்த்த மாநகராட்சி நிர்வாகம் அப்படின்னு. துணை மேயர் எதுக்கு இருக்காங்கன்னே தெரியல. ராமதாஸ்ங்கிற ஒரு கவுன்சிலர் வெளிநடப்பு செய்கிறாரு, மற்ற கவுன்சிலர்கள்லாம் வெளிநடப்பு செய்கிறாங்க. எதனால வெளிநடப்பு செய்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே கருமண்டபத்தில் உள்ள எரிவாயு மேடை தகன மேடைக்கு ஒழுங்கா பணம் வர்றதில்லை. ஆக மொத்தத்தில் நிறைய பேர் சாகிறதில்ல. அது உண்மையாகவே வரவேற்பக்கூடியது தான். விபத்துகள் தடுக்கப்படுது, மக்கள் விழிப்புணர்வு அடைகிறாங்க, சரக்கு வாங்கிட்டு போய் வீட்டில் குடிக்கிறாங்க, விபத்து நடக்கிறதில்ல அப்படிங்கும்போது வரவேற்கக்கூடிய ஒன்று தான். கருமண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய எரிவாயு மேடை, அதாவது பிணம் எரிக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, மின்சாரத்தில் தயாரிக்கிறது வச்சிருக்கிறது, அது அங்கே இருக்கு. அதுவே போதுமானது. 55வது வார்டுன்னு நினைக்கிறேன். அதுவே போதுமானது. நீங்க ஏன் பிராட்டியூர் பகுதியில் 1,60,00,000 ரூபாய்க்கு நீங்க பிராட்டியூர் பகுதியில் அதை நீங்க வச்சீங்க, அது இன்னும் பயன்பாட்டுக்கே வரல. கருமண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த எரிவாயு தகன மேடை பணம் இருக்கிற அந்த அதுவே போதுமானது. அப்ப இதை ஏன் நீங்க வைக்கிறீங்கன்னு சொல்லி ராமதாஸ் கண்டனம் தெரிவிக்கிறார். கண்டனம் தெரிவித்து வெளிநடப்பு செய்கிறார். மேயருக்கான பதவிக்கான தகுதியான ஆளு கிடையாதுங்கன்னு சொல்லி அன்பழகனை சொல்றார். சரி, அது அவங்களுக்குள்ள கட்சி விவகாரமே இருக்கா கூட வீட்டுக்குள்ள நடக்கிறவர்கள் தான் புருஷன் கொண்டாடி சண்டை. வெளியில வந்துருச்சுன்னா அது பொது சண்டை தான். 4 பேர் உங்களுக்கு 2 பேர் இவங்களுக்கு 2 பேர் சப்போர்ட் நிற்க தான் செய்வாங்க. அந்த வகையில பார்க்கும்போது நம்ம ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவா நிற்கிறோம், தவறு கிடையாது. ராமதாஸ் பேசிட்டு வெளிநடப்பு செஞ்சாரு. திமுக கவுன்சிலரு, காங்கிரஸ் கவுன்சிலரு, கம்யூனிஸ்ட் கவுன்சிலரு எல்லாமே வெளியில் வர்றாங்க. உண்மையாகவே வரவேற்கக்கூடிய ஒன்று தான். புரட்சியாக பேசுகிறாங்கல்ல,
மாநகராட்சியுடைய மேயர் அன்பழகன் வந்து மிகப்பெரிய ஆதிக்கம் செய்யக்கூடியவர். KN நேருடைய நிழலாக இருக்கக்கூடியவர். KN நேரு வந்து வேற தொகுதிக்கு போகட்டும், திருச்சி மேற்கு தொகுதியில் நான் ஒரு புரட்சியா திருச்சி மேற்கு தொகுதியில் ஜெயிக்கிறேன் பாரு அப்படின்னு ஒரு சவால் விடக்கூடிய, உள் மனசுல சவால் விட்டுட்டு வெளியில சவால் விடாம உள்ளுக்குள்ள புரட்சி செய்து உதயநிதி அவர்களிடத்துல சீட்டு கேட்கக்கூடிய வேலைகள்லாம் செய்து கொண்டு இருக்கிறதா இருந்தாலும் நீங்க சீட்டு கேட்க முயற்சி பண்றீங்க. ஆனா செஞ்சிருக்கணுமே. இந்த திருச்சி மாநகராட்சிக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, மாநகராட்சியுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்களா இல்லையா? எங்க பார்த்தாலும் திறந்த வழி சாக்கடை பல இடங்கள்ல இருக்கு. அது போல பாத்தீங்கன்னா சமுதாய நலம் பிராட்டியூர் பகுதியில் வந்து சுகாதார மையம் கேட்டு பல முறை கேட்டிருக்காங்க, இன்னும் கொடுக்கல, நடைமுறைக்கு வருதுங்கிறாங்க, என்னன்னு தெரியல. அதே நேரத்தில் சமுதாய நலக்கூடம் கொடுக்கணும், அதுவும் நிலுவையில் இருக்குங்கிறாங்க. கலெக்டர் அலுவலகம் பின்புறம் ஆற்றுக்கரையை இணைக்கக்கூடிய இணைப்பு சாலை வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் கவுன்சிலர் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு. இன்னும் வரையும் நிறைவேற்றப்படாம பாதி வேலை முடிஞ்ச முடியாம மீதி வேலைக்கு வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டவிரோத செயல்கள் ஏற்படக்கூடிய கஞ்சா சரக்கு அடிக்கக்கூடியவர்கள் உட்கார்ந்து அங்கே வந்து எல்லா வேலையும் பண்றதுக்கு இருட்டா இருக்கக்கூடிய வேலைகளை செய்திருக்கிறது மேயருடைய நிர்வாகம் அப்படிங்கிற மாதிரியான கருத்து பல இடங்கள்ல வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம திருச்சியிலிருந்து துவாக்குடி வரை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சாலை மிகவும் குண்டும் குழியுமாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த தேசிய நெடுஞ்சாலை தான் பார்க்கணும். அங்கே உள்ள மின்கம்பங்கள் வந்து மாநகராட்சி கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாம் வருதா வரலையா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே போல பல இடங்கள்ல குப்பை மேடுகளாக இருக்கிற அரியமங்கலம் பகுதியில், அரியமங்கலம் பகுதியில் திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள வரலாம். அப்ப அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து என்ன செய்யறார்? அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட ஆதரவாளர் தான் துணை மேயர். துணை மேயரும் ஒரு மேயருக்கு நிகரானவர் தான். ஏன் அவர் வந்து அன்பழகன் மேயர் அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு எதிர்வினையோ அல்லது கருத்துக்குழு சுட்டி காட்டுகிற வேலையோ ஏன் செய்யல? அப்ப உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிவகையில அவங்க துணை மேயரோட வார்டுல வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு கமிஷன் போக்குவரத்துலாம் சரியா போயிடுச்சுன்னா எதிர்த்து கேட்க மாட்டாங்க. நம்ம செய்தி வெளியிட்டோம்னா எப்படி ரங்கராஜ் பாலண்டார்னு செய்தி போட்டுருக்கேன். ஆமா, நான் பாலண்டார் தான், நான் வந்து சப்ஸ்கிரைப் அதிகமா வரதுல தடங்களாயிருமோ அப்படின்லாம் நினைச்சு நான் பாலண்டார்னு சொல்லாமலாம் இருக்க மாட்டேன். ரங்கராஜ் பாண்டேன்னு இருக்கும்போது ரங்கராஜ் பாலண்டார்னு வச்சக்கூடாது. பாண்டேங்கிறது ஒரு சாதி, ரங்கராஜ் பாலண்டாருங்கிறது ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அது ஒரு பட்ட பெயர், அதை வச்சுக்கிறதுனால ஒன்றும் தவறு இல்லை. அதனால தமிழ்குடி சாதியை சார்ந்தவர்கள் திருச்சியில முக்குளத்தூர், முத்தரையர், இன்னும் பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அரசியல் அதிகாரம் பெறணும், மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த வகையில அண்ணன் அன்பழகன் மேயர் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் மேயரா இருக்காருங்கிறது எங்களுக்கு எல்லாம் பெருமை தான். ஆனால் அந்த பெருமையை மட்டுமே வச்சுக்கிட்டு நாக்கு கூட வலிக்க முடியாது. நீங்க இந்த மாநகராட்சிக்கு என்ன செயல் திட்டங்களை கொண்டு வந்தீர்கள்? நீங்க கோயம்புத்தூர் மாநகராட்சியை பாருங்க, திருப்பூர் மாநகராட்சி ரொம்ப கேவலமா இருக்கு, அது வேற விஷயம். இன்னும் பல்வேறு மாநகராட்சியை போய் பாருங்க, எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி நிலைக்கு போகுது. தஞ்சாவூர் மாநகராட்சியில் ஊழல் முறையீடு நடந்தாலும் சுகாதாரமான ஒரு நிலைப்பாடுகள் இருக்கிறது, நல்ல சாலைகள் ஓரளவு இருக்கிறது. ஆனால் திருச்சி மாநகராட்சியில பல இடங்கள்ல பிட்டு சாலை போட்டு துட்டு பார்க்கக்கூடிய வேலைகள். இன்னும் சொல்ல போனா திருச்சி மாநகராட்சியில திமுக ஆட்சியில அதிமுகவை சேர்ந்த திண்ணக்குளம் சிவகுமார் தான் அதிக அளவுக்கு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்யறாரு. அப்ப திமுகவும் அதிமுகவும் ரகசிய உடன்பாடு வைத்துக் கொண்டு சம்பாதிக்கணுங்கிற ஒரு நோக்கம். அதை தாண்டி உங்களுக்கு என்ன இருக்கு? திமுக அதிமுக ரெண்டு கட்சியுமே சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்துல தான் இருக்கீங்க. திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினருடைய தொகுதியில கிட்டத்தட்ட 6 வார்டுக்கு மேல மாநகராட்சி வருது. அந்த 6 வார்டுல செயல்முறை திட்டங்களை அன்பழகன் மேயர் அவர்கள் முறையா கொண்டு வரல. ஏன்? அவருடைய தொகுதிக்குள்ள நல்லது செஞ்சு அவருக்கு கெட்ட பேர் ஆகி போயிடும், நல்ல பேர் ஆகிடும்ங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு. அவ கெட்ட பேரை உண்டாக்கணும், நேர் அப்படி சொல்லி கொடுக்குறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் எல்லா விஷயத்திலையும் அமைச்சர் நேரு அவர்களை நம்ம வந்து குறை சொல்லுங்க. அவர் வந்து ஒரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிறவர். அடுத்த முறை வந்து துறையூர் தொகுதிக்கோ லால்குடி தொகுதிக்கோ போகலாம். திருச்சி மேற்கு தொகுதியில் அன்பழகன் மேயர் அவர்கள் போட்டியிடலாம். அவர் அமைச்சராக அவருக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கு. அந்த தோரணையில தான் அவர் நினைக்கிறாரு, நான் நினைக்கல. அப்படி அமைச்சர் ஆனாலும் நல்லதுதான். ஆனா அதுக்குண்டான அத்தனை தகுதிகளையும் அவர் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நேருவை எதிர்த்து வெற்றி பெற்றவர் மரியம் பிச்சை, அந்த அளவுக்கு அவருக்கு சக்தி இருந்துச்சு. அதுபோல அதிமுக இன்னைக்கு நேருவை எதிர்த்து போட்டியிடுவேன்னு சொல்லக்கூடிய ஒரு மகளிர் அணி பெண் தான் வந்து துணிச்சலா நிக்கிறாங்க. அவங்களை தாண்டி வேற யாரும் நேருவை எதிர்த்து போட்டியிடுவேன்னு சொல்லல. அதே போல அன்பழகன் மேயர் என்ன சொல்றாரு? நேருக்கு தான் திருச்சி மேற்கு தொகுதியில் கொடுக்கணுமா, நான் போட்டிடுவேன் பாருன்னு சொல்லி உதயநிதி மூலமா சீட்டு கேட்கிறார். சீட்டு கேட்கறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. உங்களுடைய இந்த திருச்சி மாநகராட்சியை எந்த அளவுக்கு வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போனீங்க? ஊழல் முறைகேடுகள் என்பது பல பகுதியில உதவியாளர்கள், உதவி பொறியாளர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடுகளை செய்கிறார்கள். அதனை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும். அதுபோல இந்த
55வது வார்டு ராமதாஸ் வார்டுல வந்து சுகாதார மையம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, சமுதாய நலக்கூடம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மாவட்ட ஆட்சியுடைய அலுவலகம் பின்புறமாக ஆற்றுக்கரை இணைப்பு சாலை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அந்த பாதி முடித்தும் முடிக்கப்படாமல் இருக்கிறது. திருச்சி மாவட்டத்தில் அந்த மாநகராட்சியில் செந்தில்நாதன் வார்டு கவுன்சிலர் போது என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்டு மிகப்பெரிய அளவுக்கு குடைச்சலை கொடுத்தாரு, கேள்வி கேட்டாரு, சுட்டி காட்டினாரு. அதுபோல காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் இருக்காம நீங்க உங்களுக்கு ஏதாவது சம்பாத்தியம் கிடைக்காத காலகட்டத்தில் மேயர் எடுத்து பேசுறது மற்ற நேரத்தில் அமைதியா இருக்கு. நான் சொல்றேன், திருச்சியில் இருக்கக்கூடிய மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மேயர் நிர்வாகத்தையோ உதவி ஆணையர்களையோ அல்லது ஆணையர் நிர்வாகத்தையோ சுட்டி காட்டி தவறு நடக்கிறது அல்லது இந்த கோரிக்கை வேணும்னு தில்லு இருந்தா திராணி இருந்தா என்கிட்ட பேட்டி கொடுங்க, நான் செய்தியை போடுறேன். மற்றவங்க மாதிரி பேட்டி கொடுக்காம சும்மா அவங்களுக்கு சம்பாதிக்கணுங்கிறதுக்காண்டி நீங்க வெளிநடப்பு செய்ய வேண்டாம் தயவு செய்து. மக்களுக்காக இந்த மாநகராட்சி கவுன்சிலர் அப்படிங்கும்போது ஒரு உயரிய பதவி, அந்த பதவியில் இருக்கிறவர்களையும் நீங்க வந்து நல்லது செஞ்சாதான் அடுத்த முறை உங்களை மக்கள் நினைச்சாது பார்ப்பாங்க. அதனால மாநகராட்சியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள், மாநகராட்சி மேயர் அன்பழகன் அவர்கள் செயல்பாடு வந்து சரியில்லைங்கிறத தாண்டி அது எல்லாத்துக்குமே தெரியும். அவர் சரியா பயன்படுத்திக்கிட்டு திருச்சி மேற்கு தொகுதியில் 2026 போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் தமிழ்குடி சாதியை சேர்ந்தவர், நம்ம சொந்தக்காரராக போயிட்டாரு. ஆனா நேருக்கு சீட்டு கிடைக்க விடாம தனக்கு சீட்டு கிடைக்கணும்னு நினைக்கிற அன்பழகன் மேயர் அவர்கள் ஏன் வந்து ராமதாஸ் தொகுதியை ஏன் புறக்கணிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுபோல பல கவுன்சிலருடைய வார்டு வந்து புறக்கணிச்சு அவர்களுக்கு நல்ல பேர் கிடைக்கக்கூடாது, அடுத்த தடவை அவங்களுக்கு சீட்டு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற போக்குல நீங்க பல சதித்திட்டங்களை செய்கிறீர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னு சொன்னீங்கன்னா மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அன்பழகன் மேயர் அவர்கள் எடுத்து வேலை செய்யக்கூடிய அந்த வேலைகள் என்பது மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து போகுது. மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து அவருக்கு ₹1 ஆனால் அவருக்கு போகுது. அன்பழகன் மேயருக்கு சம்பளம் வந்தாலும் இது வந்தாலும் படிகாசம் தான். என்னுடைய வரிப்பணமும் போகும். கன்னியாகுமரியில் இருக்கிறவனுடைய பணமும் ஒரு ₹1 போகும். யாரா இருந்தாலும் கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. அதனால அன்பழகன் மேயர் அவர்கள் இன்னும் கூடுதலாக நடுநிலையான பணிகளை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களுடைய ஆதரவாளர்கள் மணிகின்றன யாரும் அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் நீங்க கருதாம, அவருடைய சொந்தக்காரங்களோ சொந்தங்களோ அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்கு அச்சப்படாம பயப்படாம ஒரு பெரும்பான்மை சமுதாயமான முக்குளத்தூர் சமுதாயமான வீரியமான சமுதாயமாக இருக்கக்கூடிய அன்பழகன் மேயர் அவர்கள் நீங்க இன்னும் கூடுதலா சிறப்பாக செயல்படணும். நீங்க மேயர் தனிப்பட்ட முறையில் சுதந்திரமா செயல்படணும். அதே போல துணை மேயராக இருக்கக்கூடியவர்கள் மகேஷ் அவருடைய பேச்சை கேட்டு மட்டுமே நீங்கள் செயல்படாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான அந்த திறமையோட செயல்படுங்க. அன்பில் மகேஷ் அவர் கல்வித்துறை அமைச்சர், உங்களுக்கு துணை மேயர் வாங்கி கொடுத்துருக்கலாம். அதனால அவர் பேச்சையே நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறதுல சுதந்திரமா செயல்படுங்க. நான் தான் சொல்லல, அன்பில் மகேஷ் பொய்யாமலியா இருக்கட்டும், நேருவா இருக்கட்டும், மேயரா இருக்கட்டும், அவங்க தவறுனா தவறை சுட்டி காட்டுவதுதான் ஒரு பத்திரிகையாளருடைய கடமை, ஒரு குடிமகனுடைய கடமை. என்னுடைய வரிப்பணத்துல இருந்தும் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவருக்கு 10 பைசா வந்தாலும் என்னுடைய வரிப்பணத்துல இருந்து போகும், அமைச்சர் நேரு அவர்களுக்கும் போகும், அன்பில் மேயர் அவர்களுக்கும் போகும், ஆணையர் அவர்களுக்கும் போகும், ராமதாஸ் அவர்களுக்கும் போகும், காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கும் போகும். அதனால உரிமைகளை தட்டி கேட்பதும் சொல்வதும் ஒரு பத்திரிகையாளரோட கடமை. 2026 திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்ற துடிப்போடு நீங்க பெரிய அளவுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பணம் சேர்த்து வெளிநாடுகள் எல்லாம் சொத்து சேர்த்து கொண்டிருக்கிற அன்பழகன் மேயர் அவர்கள் கொஞ்சம் திருச்சி மாநகராட்சி வளர்ச்சி நிலைக்கு கொண்டு போனீங்கன்னா திருச்சி மேற்கு தொகுதியில் நீங்கள் அன்பழகன் மேயர் அவர்கள் போட்டியிடுவது உங்களுக்கு ஆதரவாக இந்த ரெங்கராஜ் தமிழ்குடி அப்படிங்கிற உரிமையிலையும் சொந்தக்காரங்க உரிமையிலையும் நம்ம களத்தில் நிற்போம். அதனால திருச்சி மாநகராட்சியில் இருக்கக்கூடிய வார்டுகளை ராமதாஸ் போன்ற வார்டுகள் எல்லாம் புறக்கணிக்காமல் எல்லா வார்டுகளுக்கும் சமமாக கொடுத்து சுகாதார பணிகளை கொண்டு வந்து நல்ல திட்டங்களை கொண்டு வந்து அன்பழகன் மேயர் அவர்கள் நல்ல பெயர் வாங்கி திருச்சியில 2026 திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.